நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தின ரகசியங்கள் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதாவது காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. வேற யாரும் இல்லைங்க, உங்களை பத்தி தாங்க. உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்க போறேன். பார்த்துட்டே இருப்போம். எத்தனை பேர் கரெக்டா இருக்கு நீங்க கமெண்ட்ல போடணும். ஓகே, வாங்க போலாம். அதாவது பொதுவாவே சிம்மம் அப்படின்னாலே தனித்துவங்க. சூரியன் அதாவது காலச்சக்கரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும். அதுல ஒரு ஆதிபத்தியம்ன்றது சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் தான் தனி ஆதிபத்தியம் அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே அப்பாவுக்கு அப்பா, அவரை தாண்டி வேற யாரையும் யோசிக்க முடியாது. அம்மாக்கு அம்மா, அவங்கள தாண்டி வேற யாரும் யோசிக்க முடியாது. இன்னைக்கு என்னதான் மாடர்ன் வாழ்க்கை என்னதான் மாறினாலும் பாரம்பரியம் பழக்கம் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட தாய் தகப்பன் இல்லையா? அந்த அன்புக்கு இணை ஈடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ உங்களுடைய குணாதிசயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களா எடுத்துக்கலாம். சிம்மத்துல பிறந்தவங்களும் எடுத்துக்க முடியும். பொதுவாவே சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி. நீங்க எப்படிங்க இருப்பீங்க? ஏங்க எங்களுக்கெல்லாம் வேற மாதிரிங்க. நாங்க தனித்துவங்க. சிங்கத்தை வச்சிருக்கோம். அப்ப நீங்க எப்படி இருப்போம்? சிங்கத்துக்கு ஏதாவது வேற ஏதாவது கூட ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரணம் காட்டுறதுக்கு கூட வேற ஏதாவது ஒரு மிருகத்தை சொல்ல முடியுமா? சிங்கத்துக்கு சிங்கம் மட்டும் தாங்க நிகர், வேற யாருமே சொல்ல முடியாது. யானை கூட போனோம் உருவத்துல பெருசா இருந்தா கூட அதுக்கு நிகர் அது வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான். சோ சிம்மத்துல பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா தனித்துவம், அலாதி, அதாவது முன்கோவம் இருக்குங்க. எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா வாழ்க்கை அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும். போராட்டம் நிறைஞ்சது வாழ்க்கை. அதை வாழ தெரிஞ்சவன் தான் ரொம்ப அழகா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். சோ சுயமரியாதை, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, பூர்த்திகள், புகழா இருக்கட்டும், கீர்த்தியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தனக்குள்ள ஒரு ஒரு வைபாவே வச்சுட்டு இருப்பாங்க. சில பேரை பார்த்தோன்னே ஒரு வைப் வரும் பாத்தீங்களா? ஒருத்தவங்க கிட்ட ரொமான்டிக் ஃபீல் வரும். ஒருத்தர் கிட்ட ரொம்ப லவபுளான ஒரு அன்பான கருணை பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதெல்லாம் டெரர் பீஸுப்பா, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். சிம்மத்துல பிறந்தவங்க எப்படின்னா இந்த கொஞ்சம் நம்ம டெரரும் அதே சமயத்துல கொஞ்சம் ஆள் தோரணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் தான் சிம்மத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள். சோ இவங்க எப்பயுமே என்னன்னாங்க இந்த தனித்துவமா இருப்பாங்க. ஒரு முன்கோபியா இருக்கும். முன்கோபம் ஜாஸ்தி வரும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எதுக்கு எடுத்தாலும் இந்த பேசுற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அள்ளி வீசிடுவாங்க. அள்ள முடியாது இல்லையா? வார்த்தையை அள்ளி வீசிட்டா என்ன பண்ணுங்க? மனசு காயப்படுத்தும் இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பொதுவா சொல்லுவாங்க, ரொம்ப கோவமா இருக்கும்போது யார்கிட்டயும் போய் பேசினா நமக்கு அந்த காரியத்தை பிரச்சனை இன்னும் கூட தான் செய்யும். பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்காது. அது மாதிரி சிங்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சும்மா பேசாம பொறுமையா படுத்து கிடக்கும் போது அதை என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏறி அது மேல கூட தவி விளையாடிக்கலாம். அதுக்கு எப்ப கோவம் வருது, எப்ப பசி வருது என்ன பண்ணுங்க? நம்மளே பிடிச்சி கவிரும் இல்லையா? அந்த மாதிரிதான் அதாவது சிம்மத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். ஒரு நேர்மையான தோரணை, ஒரு கர்வமான நிலை இருக்கும். அவங்க கிட்ட ஒரு நியாயமான கருத்துக்கள் இருக்குங்க. எது செஞ்சாலும் 10ஓட 11 வாழ்க்கையை வாழாம தனித்துவமா வாழ விரும்புவாங்க. ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்காக போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சிம்மராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள். அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லலாங்க. 1 2ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் சிம்மத்துல பிறந்த ஆண் பிள்ளைங்களுக்கு. தனி எலிவலையானும் தனி வலை வேணும் அப்படின்னு ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். யாருமே இல்லாட்டி என்னால வாழ முடியும். எல்லாரு கூடயும் என்னால, அதாவது எனக்கு ஒரு கூட்டு குடும்பமாவும் வாழ முடியும். கூட்டு குடும்பத்துல இருந்து தனிச்சு விடப்பட்டாலும் நான் தனியாவும் வாழ முடியுன்ற ஒரு நிலைக்கு இவங்க அவங்கள தயார் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. என்ன வாழ்க்கை என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறத எதிர்கொள்றதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும் பாத்தீங்களா? கண்டிப்பா இவங்களுக்குலாம் அது உண்டு. ஒருத்தனை எங்க அசைச்சு பார்க்க முடியுங்க? இவன்லாம் ரொம்ப திமிரா இருக்கான். எந்த விதத்துலயும் அவனுக்கு குறைவு கிடையாது. பணத்துல இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா, தீர்க்கமா, சூப்பரா இருக்கான். இவனை எங்க போய் தொட்டா, அவன் எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களெல்லாம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பம்ங்க. அந்த குடும்பம், அந்த புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா சுக்கிரன் நீச்சவங்க 2ஆம் இடத்துல. சோ இவங்களுக்கு அது கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். பழைய பஞ்சாங்கம் மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசினேன், கண்டதை இழுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், தவளையும் தன் வாயாளுக்குன்ற மாதிரி இவங்களோட வாயில தான் பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் இவங்க வாக்கு அப்படிங்கிறத கொடுக்கறதுலயும் சரி, வார்த்தைகளை யூஸ் பண்றதுலயும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். ரைட்டா? நானும் நல்லவனாதாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதாங்க எங்கேயாவது எனக்கு அந்த ஒரு தப்பு மனசுல ஒரு வார்த்தை படுது அப்படின்னா உடனே நாங்க வெளிப்படையா பேசிடுறேங்க. அதாங்க பிரச்சனை. எனக்கு உண்மையாதான் இருக்க தெரியுது. அந்த பொய்யா நடிக்க தெரியல. ஆனா நடிக்கிறவனுக்கு தான் இங்க காலமா இருக்கு. எத்தனை சிம்மராசிக்காரங்க புலம்புறீங்க?
உறவா இருந்தாலும் சரி, உயிர் நண்பனா இருந்தாலும் சரி, உண்மையா இல்ல அப்படின்னா, அது அந்த உறவோடைய முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேங்க. ஏன்னா நான் உண்மையா இருக்கேன் இல்லையா? ஏன் உங்களால இருக்க முடியலன்ற கேள்வி எழுப்புவாங்க. சட்டைய புடிச்சு அடிச்சு கேள்வி கேட்பேன். ஏன்னா, நீ எனக்கு உரிமப்பட்டவன், உறவுக்கான ஒரு ஆளு அப்படின்ற அளவுக்கு அந்த உரிமைய எடுத்துக்குவாங்க. பொதுவாவே நம்ம நெறைய விஷயங்கள்ல பார்த்துட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நெறைய வாசகங்கள்லாம் நம்ம பார்ப்போம். உப்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, அளவோடு இருந்தா தான் அந்த உணவுக்கும் சரி, உறவுக்கும் சரி, ஒரு நல்ல நிலை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி தான். சிம்ம ராசிக்காரவங்கள பொறுத்தவரைக்கும் யாரு கூட விரும்பி நெருங்கி பழகுறாங்களோ, பிரச்சனைய தூக்கி தோள்ல போட்டு வந்துருவாங்க. அது என்னன்னாங்க, சரி தாமரையில தண்ணீரா அவங்களால இருக்கவே தெரியாது. ஐய்யயோ! பாவமாச்சே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! 7ஆம் பறவையா வந்து சனியினுடைய வீடு இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் தொண்ட தொரட்டி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு, இல்ல இல்ல பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு, கூடவே சேர்ந்து என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு நல்லா வச்சாங்களா ஆப்பு அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம தான். ஸோ இந்த நிலையில இயல்பாவே உண்டு. நல்லா பாருங்களேன், எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லாரையும் விட்டுட்டு வந்து கரெக்ட்டா அந்த சிம்ம ராசிக்காரங்ககிட்ட வந்து, "சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார்ன்னு" கேட்பாங்க. நம்மட்ட இருக்கோ இல்லையோ நம்மள வந்து அப்படியே ஏன்னா கர்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு தானே சொல்றோம். கர்ணன் வந்து கொடைவள்ளல் இல்லையா? குடுத்து குடுத்து அ தன்னுடைய வாழ்க்கைய வந்து அந்த கடைசி நிமிஷத்த கூட அவர் அவருடைய எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இல்லையா? அவரோட கவச குண்டலம் தாண்டி அவர் என்னென்ன அ ஒரு நல்ல புண்ணிய காரியங்கள் சேர்த்து வச்சிருந்தோ, அத்தனையுமே குடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டா இல்லன்னு சொல்றதுக்கு மனசே வராதுங்க. குடுத்து சிவந்த கைன்ற பேர்லாம் வாங்கக்கூடிய நபர்கள் நம்ம சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. நெறைய அனுபவங்கள். எல்லாரும் வேணும்னு நெனச்சேங்க. ஆனா எல்லாருமே என்னைய வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால மனவேதனையில உட்கார்ந்துருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான்ற அளவுக்கு எனக்கு நெறைய அனுபவ பாடம் இருக்கு. இவங்களோட குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கூட்டு குடும்பமா ஜெகஜோதியா இருக்கும். பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். அப்படியே காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, பரவலா போக 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 எல்லாமே பிரிஞ்சு போயிருவாங்க. இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு ரிவைண்ட் பண்ணி ஸ்டோரி சொல்லுவாங்க. என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படிங்கிற அந்த ஒரு பழமை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட ஓடிட்டே இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிலருக்கு வந்து இந்த வின்டேஜ் லுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பர்ட்டிகுலரா என்னுடைய பாரம்பரியத்துல என்னோட தாத்தா யூஸ் பண்ண ஒரு துப்பாக்கி எங்க வீட்ல இருக்கு. அவங்க அந்த காலத்துல வச்சிருந்த ஒரு எங்க பாட்டி யூஸ் பண்ண ஒரு அழகா இருக்கக்கூடிய அந்த பானை இருக்கு. இப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள பொக்கிஷம் மாரி வச்சிருப்பாங்க. அந்த பாரம்பரியத்த மறக்க மாட்டாங்க. நெறைய விஷயங்கள தேடி இப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மத்துல பிறந்த பிள்ளைங்கலாம் சரி, இந்த காயின்லாம் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா? ட்ரெடிஷனல் காயின்ஸ் அதான் ஆரம்ப காலத்துல இருந்து என்னென்னலாம் இருந்துச்சோ, அந்த மாரி பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து சிம்மத்துல கூடியவங்களுக்கு அது ஒரு தன்மை இருக்கும். அந்த வின்டேஜ் லுக் ரொம்ப பிடிக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது கூட சரி. இந்த பாரம்பரிய வீடு அ சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலான விஷயங்கள்லாம் தூண் வச்சு கட்டுறது. இந்த மாரி ஒரு ட்ரெடிஷனல் லுக் குடுக்கவோட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்து பார்த்து கட்டுறது. இன்னைக்கும் இருக்குன்றப்போ, இவங்கலாம் யாருன்னா அந்த பழமை மாறாத நம்ம சிம்ம ராசி ஆண் பிள்ளைகள் தான். சிங்கம் எகச்சா தாங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கலாம் சொல்றீங்க, நாங்க ஏதோ கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாரிலாம் புலம்பக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி. ஆனா நாங்க வருவோம் பாருங்களேன், மீண்டு எழுவோம் பாருங்களேன் அப்படிங்கிற மாரி எப்பவுமே விழுந்தாலும் திருப்பி மீண்டு எழக்கூடிய தன்மை உங்ககிட்ட பார்த்து கத்துக்கலாம். அதாவது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். தனித்துவமா இருக்கிறதுன்றத விட, நான் வந்து பல பேருக்கு முன்னோடியா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நெறைய அரசியல்வாதிகள் எடுத்துக்கங்களேன். அங்கீகரிக்கக்கூடிய நிலை. ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, 10 பேருக்கு நான் வேலை குடுக்குற அளவுக்கு இருக்கனோ இல்லையோ, எனக்குன்னு ஒரு வேலைய நான் உருவாக்கிக்கிறேன். எனக்கிட்ட எத குடுத்தாலும் என்னால தனித்துவமா வளர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையோட வாழக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில பிறந்த ஆண் பிள்ளைகள் தான். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா படிப்பு. நம்பர் 1 படிப்பா இருந்தாலும் சரிங்க. எதா இருந்தாலும் சரி நம்பருக்கு 1ன்னு வரணும். எங்கள பொறுத்தவரைக்கும், "ஏய் நீ படிக்கிறியா? இல்லையான்னு" மிரட்டுனா நாங்க படிக்க மாட்டோம். "என்னால படிக்க முடியும். நீங்க நம்பிக்கைய என்ட்ட குடுங்க. நாங்க எப்படி படிச்சு காட்டுறோம் பாருங்க." அப்படின்ற மாரி வாழக்கூடிய பிள்ளைக தான். ஸோ இந்த சிம்ம ராசிய பிறந்த பிள்ளைங்கலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்கவே மாட்டாங்க. இந்த அப்பன் பேச்ச கேட்குதா பாரு பிள்ளைன்ற அளவுக்கு நெறைய திட்டெல்லாம் வாங்குவாங்க. அந்த பிள்ளைங்கள பத்தின கவல சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சிம்மத்தில பிறந்த ஆண் பிள்ளைகள். அது அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி. வயசு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு தாத்தாவா இருப்பாரு. சிம்ம ராசியில பிறந்தவர். அவர் பிள்ளைய பத்தி இன்னைக்கும் கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பரம்பரை சார்ந்த என்ன வயசானாலுமே பிள்ளைங்கள பத்தின கவலை சிந்தனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மத்தில உண்டு. அதே மாரி பார்த்தோம்னாக்க கம்யூனிகேஷன். எங்க அப்பா தாங்க என் லைஃப்ல இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு முதல் காரணமே எங்க அப்பா தான். ஆனா, இன்னைக்கு எங்க அப்பா பேர சொல்லி எனக்கு வர்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல.
நான் இன்னார் பையன் சொல்றத விருப்பமா, என்னோட அப்பான்றதுல என்னுடைய இன்னார் பையனுடைய அப்பா தான் நானும் சொல்றது எங்க அப்பா பெருமைப்படணும். அப்படிங்கிற நிலைக்கு வாழக்கூடிய தன்மை. இந்த ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷனான மைண்ட் செட்டும் சரி, இந்த ஒரு வார்த்தைக்கே அவன் நெறைய போராடக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. ஒரு ஏரியாக்குள்ள போனோம்னா இவங்கள பேர சொன்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த மாரி இருக்கும். எங்க அப்பா தாங்க. இன்ன வரைக்கும் என் லைஃப்ல இன்ன வரைக்கும் நான் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? எனக்கு புடிச்சத செய்யறதுக்கு அவர் கைய விட மாட்றாரு. அதனாலயே எனக்கு வருத்தமா இருக்கு. என்னால முன்னேற முடியல. அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாங்க. எனக்கு ஒரு காலகட்டத்தில வந்து, "நீ இதெல்லாம் பண்றா, நான் இருக்கேன்." அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ஸோ இந்த மாரி ஒரு எதிர்மாரா ஒரு பழிய போடுறதோ, அல்லது ஒரு கருத்துக்களோ எதிர்பார்ப்பு தான். வேற ஒண்ணுமே இல்லங்க. நம்ம குறைலாம் சொல்லவே முடியாது. பொதுவா சிம்மத்தில பிறந்தவங்களுக்கு என்னன்னா, இந்த அப்பாக்கள குறை சொல்றதும், அப்பா தான் என் லைஃப்ல என்னோட நல்லதுக்கும் அவங்க தான், கெட்டதுக்கும் அவங்க தான்ற வார்த்தைய இவங்க கேட்காம அவங்களுடைய அந்த நாட்கள் முடியாதுன்னு சொல்லலாம். அது எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை. கண்டிப்பாங்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எந்த மனுஷன் தான் காதல் பண்ணாம இருக்க முடியும்? கண்டிப்பா. சிம்மத்தில பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம். ஸோ நெறைய பேருக்கு அந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம். லவ் பண்ண தெரியும். லவ்வுக்கு கரெக்ட்டா முக்கியத்துவம் குடுத்து அத கரெக்ட்டா அ கோல் பண்ண தெரியுமா அப்படின்னா பிரச்சனை தான். உங்களுக்கு என்னன்னா உங்களோட வாய் தான் பிரச்சனையே. 2வது தன் தவளையும் தன் வாயால் கெடும்ன்ற மாரி வாயிலாலயே வந்து ஏன் அத அன்பா சொன்னா என்ன? ஏன் கோ ஒரு கோவமா தான் சொல்ல தெரியுமா? இப்படி சொன்னா நீ பெரிய ஆளாயிடுவியா? அப்படின்ற அளவுக்கு அங்க 2 பேச்சு வாங்காம உங்களுடைய காலம் போகாது. நாங்க என்னங்க பண்றது? எங்களோட இயல்பே வந்து நாங்க அப்படி நான் பேசுறதே அப்படிதான். என் குரல் உனக்கு தப்பா தெரியுது. அப்படின்னு இவங்க போய் புரிய வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மத்தில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஏன் கேட்குறீங்க மேடம்? கல்யாண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, சொல்ற மாரியா இருக்கு. நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க புலம்பக்கூடிய புலம்பல் எனக்கு கேட்குதுங்க. நிச்சயமா. பல பேருக்கு அந்த நிலை இருக்கும். குடும்பம்னா அப்படிதாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். சும்மாவே வந்து குடும்பம்னு வரும்போது, திறமை இருந்தா கூட அ அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி போயிடும். வெளியில ராஜாங்க. வீட்ல வந்து நம்ம பூஜாவா இருந்தா மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கைன்ற மாரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 1க்கு மேற்பட்ட திருமணத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஜாதகமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சிம்மத்தில பிறந்தவங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னாங்க, ஒண்ணும் இல்லங்க. முன்கோவம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈகோ. நீயா நானான்ற போட்டி. எதுக்கு நான் போய் உன்கிட்ட பேசணும்? நான் ஏன் அந்த சாரி கேட்கணும்? அப்படிங்கிற மனநிலை தான். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். பர்ட்டிகுலரா நம்ம ஆண்கள பத்தி பேசும்போது, இத சொல்லியே ஆக வேண்டிய நிலை என்னன்னா, உங்களோட ஈகோ, உங்களோட கோவம், அந்த திமிரு ஒண்ணும் இல்லங்க. அது ஒண்ணுமே இல்ல. இது லைஃப்ங்க. அப்படின்ற மாரி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா சந்திக்க வேண்டிய நிலை வரும். அடுத்து பார்க்கிறோம். கரியர்லாம் படிச்சாச்சு. குடும்பம் அமைஞ்சாச்சு. இந்த வேலைன்னு ஒரு விஷயம் வரும்போது, நானும் நல்லவனா தாங்க இருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் உண்மையா இருக்கேன். ஆனா என் ஓனர் புரிஞ்சுக்க மாட்றாரு. எனக்கு மேல இருக்க அதிகாரி எனக்கு ஓவர் பிரஷர் பண்றாரு. "நீ என்னடா எனக்கு வேல தர்றது? நான் வேல குடுக்குறேன் பாரு." அப்படின்ற நிலைக்கு போகுது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கனவே வந்து கவர்மெண்ட் வேலைய பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு சொந்த தொழில் பண்ணணும். நான் படிச்சது ஒண்ணுங்க, வேல பார்க்கறது ஒண்ணுங்க. ஆனா எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். எங்க வீட்ல பிரஷர் குடுக்குறாங்க. அதுக்காக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன். அந்த கவர்மெண்ட்ல எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நான் ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிற மாட்டேனா? எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. அதுல நெறைய இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் வேலை நெறைய இருக்கு. ஏதோ ஒரு ஃபீல்ட்ல போயிற மாட்டேனா? இந்த ஆசை, அபிலாசைலாம் இருக்கக்கூடிய நபர்கள். அதுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜன், மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்கள், போலீஸ் ஆஃபீசரா இருக்கட்டும், அதே மாரி அ ஆர்மி ஆஃபீசர்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே இருக்கும். கோபம் வந்துச்சுன்னாங்க, தாங்கவே தாங்காதுங்க. புரிஞ்சுகிட்ட ஒய்ஃபா இருந்தா வாழ்க்கை ஓடுங்க. இல்லன்னா கஷ்டம். இவங்கட்டலாம் மாட்டிட்டு நாங்க படுற பாடுன்ற மாரி இருக்கும். அது என்னமோ இயல்பாவே வந்து அ சிம்மத்தில பிறந்த ஆண் பிள்ளைகள பொறுத்தவரைக்கும், அந்த பொய் சொல்றதோ, நடிக்கிறதோ, ஏமாத்துறதோ தெரியாது. அதனால மனசுல பட்டத ஓப்பன் புக்கா இருப்பாங்க. இதுல என்னன்னாங்க நான் பார்த்த வரைக்குமே, இந்த சிம்ம ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள பொறுத்தவரைக்கும், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யமோ, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்டின்னா கூட, இவங்கள சுத்தி இருக்கவங்கனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவங்க வீட்டாளுங்க, அவங்க வீட்டாளுகள சொல்ல, அவங்க வீட்டாளுங்க, இவங்க வீட்டாளுங்கள சொல்ல, இத வச்சே ஒரு பெரிய பஞ்சாயத்து போகும். இன்னொன்னு என்னன்னா, தியாக மனப்பான்மை. நெறைய விட்டு குடுக்குறது. பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? நம்ம கேட்டாங்களே செய்வோமே! அப்புறம் பாத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி தனக்கு போக தான் தானமும், தர்மமும் சொல்லுவாங்க. இவங்கலாம் எப்படின்னா, தான தர்மத்த குடுத்துட்டு தனக்கு இல்லையேன்ற மாரி கடன் வாங்கவும் ஒரு மாரி துணியக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் இல்லையா? கௌரவத்துக்காக, குழந்தைகளுக்காக, ஒரு எல்லாத்துக்காக குடுத்து சிவந்த கைன்ற மாரி இவங்களும் எடுத்துக்கலாம். நெறைய பேருக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் புலம்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்க உங்க வீட்ல போய் கேட்டா தெரியும். ஏங்க என் வீட்டுக்காரர் பண்ற அலப்பறை இருக்கேங்க. அந்த எப்பயுமே பாருங்களேன், கொடை வள்ளல் அப்டின்னாலே என்னங்க ஆச்சு?
நம்ம கண்ணனை எடுத்தோன்னே நம்ம அடையாளம் காட்டணும்ல. சூரியனுக்கு வந்து நிகர் வேற எதுவுமே இல்ல. அந்த நோன்ற இல்ல, முடியல, முடியாது அப்படிங்கிறதுக்கு வார்த்தைகள் வராது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு அவமானமும் சேர்த்து வாங்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்துல வந்து நல்ல பேர வாங்குறதா, ஐயோ அப்பா! முடியவே முடியாதுப்பா சாமி, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ இதுதாங்க ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. நல்ல ஆளா இருக்கும். தனித்துவமா இருக்கும். ஆனாலும் நமக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்கிறதுல போராடி இருக்கோம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்கட்ட போய் கேளுங்கங்க. அப்பதான் அந்த வலி வேதனை தெரியும். அந்த வாழ்க்கையினுடைய பாடம் என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும் தான். ஏ டூ இசட்ல இருந்து ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பிக்கு அப்புறம் என்ன வரும்னு ஒவ்வொன்னையும் படிப்படியா வாழ்க்கையில வளர்ந்து வந்திருக்கேன். என்ட்ட கேளுங்க இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப எப்பவுமே ஒரு அசால்ட்டா கிடைக்கிற அதிர்ஷ்டத்த விட, கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா? அது நிலையானது, தீர்க்கமானது, யாராலயும் வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே சிம்மராசி ஆண் பிள்ளைகள். அவங்களுக்கு ஈடு வேற யாருமே கிடையாது. புத்துணர்வா, தன்னை எப்பயுமே சுறுசுறுப்பா, ஒரு ஆக்டிவா, எதுவுமே இல்லன்னா கூட அந்த சந்தோஷத்தையும், ஒரு கௌரவத்தையும், ஒரு கம்பீரத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளை, சிம்ம ராசியில பிறந்த ஆண் பிள்ளை. இவங்க வந்து பல பேருக்கு ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ அந்த ரோல் மாடல் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். பாவங்க ஒண்ணும் சொல்ற மாரி குழந்தை மனசுங்க. உள்ளுக்குள்ள இருக்கு. அது வெளிப்படுத்த தெரியாது. வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட நான் வாழ்க்கைய டிராவல் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அன்பால சொல்லணும். அதிகாரம் பண்ணணும்னா இவங்களுக்கு பிடிக்காது. அன்பால வந்து நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் கரைச்சிடலாம்னு சொல்லுவாங்கல்ல. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க அசால்ட்டா ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உண்மையிலேயே அன்பான விஷயத்த சொன்னீங்கன்னா கரைஞ்சிருவாங்க. மெல்ட் ஆயிடுவாங்க அப்படியே. ஐஸ் கட்டி மாரி தான் உருகக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா, அப்படியே அ மனைவி வாழ்த்து அவ சொல்ற ஒரு வார்த்தை, அவ பேசுற ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாரி ரொம்ப அன்பா கைண்டா காமா ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கும். அங்க அதிகாரமா இருக்கோன்ற அந்த அதிகாரத்தோட இவங்க கத்துவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அந்த நேரத்துக்கு அமைதியா இருந்துட்டு, "நீ பேசுனல்ல, நான் கேட்டுன்னு இருந்தேன்ல, திருப்பி இருடி நான் வைக்கிறேன்" அப்படின்ற மாரி அப்புறம் பார்த்துக்கலாம். அது வேற விஷயம். இந்த சிம்மராசி ஆண் பிள்ளைகளே என்ன திட்டக்கூடாது. வேற வழி இல்ல. உங்களுக்கு 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 சப்போர்ட் பண்ணணும்ல. அதுக்காக அங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைகள். இத புரிஞ்சுட்டு போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்கள மாரி ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் பிறந்து வர முடியாது. அவ்வளோ பெரிய அனுபவசாலிகள். நிச்சயமாங்க. சூரியன் வந்து எப்பவுமே கிழக்குல தான் உதிக்கும். அதுல எதுவும் மாற்றமே இல்ல. அது மாரி உங்களுடைய வாழ்க்கை யாரு மாத்தணும்னு நெனச்சாலும் அது மாறாது. நீங்க ஒரு உங்களோட உத்வேகமும், தன்னம்பிக்கையும் மட்டும் விடாம வச்சுட்டே இருங்களேன். நிச்சயமா ஜெயிச்சுருவீங்க. அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. அதே மாரி காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகம்ன்றதுனால, உங்களுடைய ராசிநாதனாவே இருக்கனால, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். என்ன வேணா நடக்கட்டுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, உங்க குடும்பமா எல்லாரும் சேர்ந்து, பங்காளிகள்லாம் சேர்ந்து போய் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ஒரு முறை பண்ணிட்டு வாங்க. அதே மாரி பெரியோர்களுக்கு, முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை வளமாகும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடலாம். இன்னும் நெறைய இருக்குங்க. கொஞ்சோண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு அவங்கவங்களுடைய குணாதிசயங்கள் நெறைய மாற்றங்கள் வரலாம். அவங்களோட ராசிய பொறுத்து. இதுல ரொம்ப பர்ட்டிகுலரா நம்ம ஒரு 60-70% ஒத்து போன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடலாம். நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னாலும் நீங்க அத கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா வரப்போற வாய்ப்புகள் வந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு குடுக்க தயாரா இருக்கேன். உங்களுடைய அன்பும், ஆதரவும் என்னைக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.